ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இன்று மாசி மாதம் 2ஆம் நாள் பிப்ரவரி 14 வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு துவிதியை திதிங்க, பூர நட்சத்திரம், மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்பு. இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரமா கொஞ்சம் வெல்லம் சாப்பிட்டுட்டு போங்க. மேஷம், மனமகிழ்வான நிகழ்வுகள், இடமாற்றம், பண வரவுகள் தேடி வருங்க. பிசினஸ் பண்றவங்களுக்கு பண வரவுகள் தாராளமாக தேடி வரக்கூடிய ஒரு மிக மிக சிறப்பான ஒரு நாளாக அமைகின்றது. அதே நேரத்தில் மனம் மகிழ்வான விஷயங்கள், ஓகேங்களா, மனமகிழ்வு என்னென்ன இன்னைக்கு நடக்கணுமோ அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஒரு இடமாற்றமும் உண்டு, ஓகேங்களா. சில பேர் பார்த்தீங்கன்னா வீடு மாறுவாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்ல போவாங்க. இது மாதிரி இடமாற்றங்கள் உண்டு. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. ரிஷபம், தொழில் தொடர்பான சில முயற்சிகள் எடுப்பீங்க. வேலையில் ஆர்வம், ஓகேங்களா. நீங்க எந்த வேலை பார்த்தாலும் சரிதாங்க, அந்த வேலையில அதிகப்படியான ஆர்வத்தை காட்டுவீங்க. உங்க கூட வேலை பார்க்குறவங்களே யோசிப்பாங்க, என்ன இவ்வளவு சுறுசுறுப்பா எல்லா வேலையும் பார்க்குறாரு அப்படின்ட்டு. அதே நேரத்தில் தொழில் தொடர்பான சில முயற்சிகள், தொழில் பண்றவங்க அது தொடர்பான சில முயற்சிகள் எடுப்பீங்க. அதாவது தொழிலில் முன்னேற்றம் வேணும் இல்லையா, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வருமானங்களும் வேணும் இல்லையா, லாபமும் வரணும் இல்லையா, அதுக்காக சில முயற்சிகள் எடுப்பீங்க. இன்று பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு. மிதுனம், சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள், அரசு சார்ந்த வேலைகள், ஓகேங்களா. கவர்மெண்ட் சம்பந்தமா சில பேர் கான்ட்ராக்ட் போட்டிருப்பீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அதுக்கான டெண்டர் எடுக்கிறதுக்கான சில வேலைகள் எல்லாமே இறங்குவீங்க. இப்படி அரசு சார்ந்த வேலைகள், கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ரெடி பண்றது, அது சம்பந்தமான ஒரு அப்ளை பண்றது, இப்படி அரசு சார்ந்த வேலைகள் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள், ஓகேங்களா. பொண்ணு பார்க்கறதுக்கு வருவாங்க, இல்லை மாப்பிள்ளை வீடு பார்க்கறதுக்கு வருவாங்க, அதுக்கான சில வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்க கிட்ட பேசுறது, அது மாதிரி சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் எடுப்பீங்க. இன்று ஹனுமான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கடகம், பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை. எதிர்பாராத வருமானமும் உண்டு உங்களுக்கு, ஓகேங்களா. பிசினஸ் பேசுறீங்களா, அங்க பாத்தீங்கன்னா கவனம் தேவை. ஏன்னா நம்ம அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வரக்கூடிய லாபத்தில், வரக்கூடிய வருமானத்தில் குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அங்க பேசிட்டு வந்துருவோம், வந்த அப்புறம் வீட்டில் ஒரு கணக்கு போட்டு பார்க்குறோம், பார்த்தீங்கன்னா பெருசாக இதில் லாபம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதனால் கவனமாக பேசுங்க இன்னைக்கு. அதே நேரத்தில் தொழில் பண்ணுறவங்களுக்கு, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வருமானம் இருக்கின்றது. இந்த பேச்சின் மூலமாக வரக்கூடியது இதுக்கப்புறம் வரப்போகிறது. இன்று எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு உண்டு. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. சிம்மம், கூட்டு தொழில் சார்ந்த எண்ணம். நம்ம தனியாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை அப்புறம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அப்போ ஒரு ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு கூட்டு தொழிலா பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும். அதே நேரத்தில் வாழ்க்கை துணையின் மூலமாக, வாழ்க்கை துணைவரின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய மனசை புரிஞ்சு அவர் அழகாக நடந்துக்குவாரு. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. கன்னி, வேலை வாய்ப்பு இருக்கு, இடமாற்றம் இருக்கிறது. அதே நேரத்தில் உடல் நலனில் கொஞ்சம் கவனம் தேவை. உடம்பு ஏதாவது சின்ன டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுக்கொன்னே போய் பார்த்து கவனிச்சுக்கோங்க. வேலை வாய்ப்பு, வேலை செய்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு இன்று கிடைக்கும். இடமாற்றங்கள் உண்டு. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. துலாம், பாராட்டுக்கள்ங்க இன்னைக்கு, ஓகேங்களா. நீங்க ஆபீஸ்ல நீங்க செஞ்ச வேலைகளுக்காக பாராட்டுக்கள் வரும். தொழில் வியாபாரம் லாபம் கூடும். இன்று நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. விருச்சிகம், தொழிலில் முன்னேற்றம், புதிய தொழில் சார்ந்த முயற்சி, தொழில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். புதிய தொழில் சார்ந்த முயற்சிகள், ஓகேங்களா, லாபங்கள் அதிகரிக்கும். இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க. தனுசு, அரசால் ஆதாயம், தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதே நேரத்தில் வருமானம் அதிகரிக்கும். பிசினஸ் பண்றவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். நீங்க ஒரு வேலைக்கே போறீங்கன்னு வச்சுக்கோங்க, தினசரி கூலி வேலைக்கு இருந்தாலும் சரிதான், இன்று கூடுதலான வருமானம் உங்களுக்கு உண்டு. சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க இன்று. மகரம், வேலையில் கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் இல்லைங்க, அதிகமாகவே கவனம் தேவை வேலையில். அதே நேரத்தில் எதிர்பாராத பிரச்சனைகளும் உண்டு, ஓகேங்களா. ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க. இன்று திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மிக மிக கவனமாக திருவோண நட்சத்திரக்காரர்கள் இந்த நாளை கடக்கவும். பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கும்பம், தொழில் முன்னேற்றம், நண்பர்களால் நன்மைகள், ஓகேங்களா. தொழில் பண்றவங்களுக்கு கூட்டு தொழில், சொந்த தொழில், நீங்க தனியா தொழில், எந்த தொழில் பண்ணாலும் சரிதாங்க, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி வரும். இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. மீனம்,
வேலை அமையும் சூழல். ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கோம். இப்போ வேலை வேலை அமையுமா? வேலை அமையும். தொழில் வியாபாரம் சார்ந்த கடன். ஓகேங்களா? தொழில் தொடங்குறதுக்கு, ஒரு வியாபாரம் தொடங்குறதுக்கு ஒரு கடன் சம்பந்தமாக பேங்க்கில் போவீங்க. இல்லைன்னா அது வந்து தனியார்கிட்ட போய் ஒரு கடன் சார்ந்த ஒரு விஷயம் வந்து எல்லாம் பேசுவீங்க. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.